गजाननं भूतगणाधिसेवितं कपित्तदं भूतपरक्षारपक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ சாம்ராட் மகேஷ். தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம முன்னேறத்துக்குண்டான ஒரு முறைகளையும் வழிபாட்டு விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். இது ராசி பலன் நிகழ்ச்சி. நமக்கு ராசியாக எல்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம்தான். சார் எங்கே சார் ராசி இருக்குது, நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும்னு வருத்தப்படுறவங்களுக்கு அந்த நாள் நட்சத்திரம் சரியில்லாமல் இருக்கும். சில நேரம் சந்திராஷ்டமமாக கூட இருக்கும் இல்லையா? சரி, அதை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது, எனக்கு எப்படி சந்திராஷ்டமம் தெரிஞ்சுக்கிறது? இதோ பஞ்சாங்க குறிப்புகளில் இன்றைக்கி யாருக்கு சந்திராஷ்டமம், நல்ல நேரம் இந்த டைமு, ராகு காலம் எப்போ, யமகண்டம் எப்போ, இப்படிங்கிற விஷயத்தை இப்போ நாம் பார்க்க போகிறோம். 28/10/2025 தட்சிணாயனம் விஸ்வாவசுருடன் ஐப்பசி மாதம் 11ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூராடம் பிற்பகல் 1:08 வரை, பின்பு உத்திராடம். இன்றைய திதி சஷ்டி அதிகாலை 4:35 வரை, பின்பு இன்று முழுவதும் சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி பிற்பகல் 1:08 வரை, பின்பு மிருகசீஷம். ரிஷபராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த சஷ்டி முடிஞ்சு இந்த முதல் இது பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம். நிறையா கோயில்கள் நேற்று பிரசித்தி பெற்ற இந்த சூரசம்ஹார நிகழ்வுகளே ரொம்ப பிரம்மாண்டமாக, அதில் நம்மளுடைய நிகழ்ச்சியில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் புதியுகத்தில் நேரடி நிகழ்ச்சியாக திருச்செந்தூர்லேருந்து இந்த சூரசம்ஹாரத்தை நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இன்றைய தினம் பார்த்துட்டிங்கன்னா நிறையா கோயில்களில் திருக்கல்யாணம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். இந்த திருக்கல்யாணம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப விசேஷமாக நடக்கும். திருக்கல்யாணத்தில் சுவாமிக்கு இந்த சரடு வாங்கி எல்லா சுமங்கலிகளுக்கும் கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு பெரிய பலன்கள். அதாவது கல்யாணம் அப்படின்னாலே விசேஷம், அதுலேயும் திருக்கல்யாணம் அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டம் இல்லையா? அந்த மாதிரி நிறையா கோயில்களில் இன்றைய தினம் இது நடக்கும். செவ்வாய்க்கிழமை முருகனுக்கே உகந்த அற்புதமான நாள். முருகன் ரொம்ப ஆனந்தத்திலையும் சக்தியிலையும் யார் யார் என்னென்ன வேண்டுதல் பண்ணுறாலும் அந்த வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான முகத்தோடு இன்றைய தினத்தில் காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் அதை பற்றி நம்ம ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம பார்ப்போம். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் எப்படி இருக்குது, இன்றைய தினம் உங்களுக்கு பஞ்சாங்க குறிப்புகளை நம்ம பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். என்கிட்ட சார் நீங்கள் எப்போவுமே ரெகுலராக இந்த பண சம்பந்தமான விஷயங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். நிறையா நான் பூஜைகள் பண்ணுறேன். எனக்கு செல்வ செழிப்பு நான் ரொம்ப நன்னா இருந்தேன். இன்றைக்கி டவுன் ஆனோன்னு எல்லோரும் என்னை பார்த்து கிண்டல் கேலி பண்ணுறாங்க. சார் திருப்பி நான் வசதி வாய்ப்போடு வரணும் சார், அதுக்கு ஏதாவது ஒரு வழிபாடு இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த வழிபாட்டு முறைகளை இன்றைய தினத்தில் நான் எடுத்து சொல்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒரு குபேர வழிபாடு. இந்த குபேர வழிபாடை பற்றி நான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம். 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலன்கள் இதோ நாம் பார்ப்போம். மேஷராசி நண்பர்களுக்கு 4-5 நாளாக பட்டதே ஒரு பெரிய இதாக இருந்துருக்கு. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லதோ கெட்டதோ லைஃப் அப்படியே போயின்னு இருக்குது. நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். பண சம்பாத்தியம் நல்லா இருந்துகிட்ருக்கு. பொருட்கள் சேர்க்கைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, கார் வாங்குறது, ஏதேனும் ஒரு பொருள் சேர்க்கறதுக்கு இந்த தினம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். புதுப்பிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரெனோவேஷன். அந்த மாதிரி ரெனோவேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு லக்கியாக யாராவது ஒரு பொருட்கள் கொடுப்போம், அதுவே ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஐயோ நான் நினச்சேன் அது அப்படியே வர்றதே அப்படின்னு ஒரு ஆனந்தப்படுவீங்க. ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு ரொம்ப அழகாக வருவாங்க. அதே மாதிரி சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். கிரக நிலைகள்லாம் பார்த்தம்போது உங்களுக்கு சாதகமாக இருக்குது. பிரயாணத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. வெளிநாடு, வெளியூர், தூர பிரயாணம், மேலே படிக்கிறதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இந்த மாதிரி கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக எனக்கு தென்படுறது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா சரஸ்வதி அம்பாள் வழிபாடு ஒரு அற்புதமான ஞானத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு ரிஷபத்துக்கு கிரகநிலை பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்குது. ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டோம், அதில் பிடிவாதம் இருக்கப்படாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. இல்லை சார், பிடிவாதம் இருந்தால் தான் சார் ஜெயிக்கும்னு சொல்லுவாங்க. குழப்பமாயிடுவா. பிடிவாதம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, கோபம் இருக்கலாமா இருக்கக்கூடாதா, பொறுமை இருக்கணுமா இருக்கக்கூடாதா, ஸ்பீடு இருக்கணுமா இருக்கக்கூடாதா, இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லேயும் மோட்டிவேஷனாக சொல்கிறது கூட குழப்பமாகும். ஏன் அப்படின்னு சொன்னால், நாள் ஒரு பக்கம் உங்கள் ஜாதக ரீதியாக நல்லா இருந்தாலும்
சந்திராஷ்டமம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போவுமே ஒரு விதமான குழப்பத்தை கொண்டுக்கும். நல்லதுலேயும் குழப்பத்தை கொடுத்துரும், கெட்டதுலேயும் குழப்பத்தை கொடுக்கும். அப்படி குழம்பும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நாளை வந்து உங்களால் ரசிக்க முடியாது. இல்லை நாளை ரொம்ப ரசிச்சுன்னு இருக்கேன், யாரோ ஒருத்தருக்கு எடுத்து விட்ருவா, உடனே கோவம் வந்துடும், சண்டை வந்துடும், அது அப்படியே லாங்காக ஒரு நாள் ஃபுல்லாக நகரும். ஸோ இந்த மாதிரி இந்த தினத்தில் இருக்கங்காட்டி நம்ம என்ன பண்ணணும்? தெய்வ வழிபாடு தான். திக்கற்றோருக்கு தெய்வம் தான் சொன்னேன். எனக்கு தெரிஞ்சது வேறு யார் அப்படிங்கிற மாதிரி தெய்வத்தை வழிபடுறது ரொம்ப நல்லது. எப்பேற்பட்ட வழிபாடு அப்படின்னா குரு வழிபாடு. குருக்கிட்ட இருந்து குரு சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்கணும். அப்படின்னா தெய்வ வழிபாடு. எனக்கு குரு யாரும் இல்லை, எனக்கு முருகன் தான் குரு, எனக்கு பிள்ளையார் தான் குருன்னா தெய்வ வழிபாடு பண்ணும். அந்த மாதிரி தெய்வ வழிபாடு உங்களுக்கு உகந்த நாள். இன்றைய தினம் குரு வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். யாருக்கு? ரிஷபராசி நண்பர்களுக்கு. மிதுனராசி நேயர்கள், மிதுனராசிக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களில் போட்டி போட்டவா அவங்கள விட்டு விலகி போயிடுவா. லாபங்கள் கூடி வரும், நினச்சது நடக்கும், திருமண காரியங்கள் கைகூடி வரும், பிறர் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்வீங்க. அவங்களுக்கு ஏதேனும் ஒரு விஷயத்தில் தெளிவு ஏற்படணும், உட்கார வச்சு பேசி அதை பற்றி நீட் பண்ணுவீங்க. அதே மாதிரி அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு சின்ன உடபாதை தான், சின்ன பிரச்சனை தான். இப்போ கழுத்து வலி சுளுக்கு பிடிச்சிருச்சு, இல்லை கை வலி சுளுக்கு பிடிச்சிருச்சு, இல்லை கை இந்த கட்டவல் வலிக்கிறது, இந்த மாதிரி சின்ன ப்ராப்ளம் தான். இது என்னமோ என்னை போட்டு அப்படி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கேங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருந்துட்டுருக்கும். அதே சமயத்தில் யாராவது ரொம்ப பிடித்தமானவா உங்களை பற்றி பின்னாடி பேசணுன்னா அப்படி வலிக்கும். மற்றவங்களாம் பேசினா விட்டுருவேன், இவங்க எப்படி இப்படி பேசலாம், கொஞ்சம் நேரம் யோசித்து பார்த்தோன்னா இவங்களும் இப்படி தான் அப்படின்னு நினச்சிப்பேன். சில நேரங்களில் யாரை நம்புறதுன்னு யோசனையாக இருக்கும். யாரையும் நம்பக்கூடாதாட்டிருக்குல்ல, இல்லை உலகத்தில் யாரோ ஒருத்தர் நல்லவர் இருந்தால் பெரிய விஷயமாட்டிருக்க அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு மற்றவர்கள் உங்கள்கிட்ட இயல்பாக நடந்துப்பாங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதாவது பிஸ்னஸுக்காக கடன் வாங்கிட்டு இருக்கோம், பர்சனல் லோன், அதே சமயத்தில் வேலை வாய்ப்புக்காக, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக பிறர்கிட்ட கடன் வாங்கி இந்த காரியத்தை திருப்பி அடைக்கணுங்கிறதுல ரொம்ப குறிக்கோளாக இருப்பீங்க. வேலை வாய்ப்பு நல்லபடியாக கிடச்சிடும். அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவாளுக்கு அதுக்குண்டான எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவளுக்கு சாதகமாக இருக்குது. கடகராசி என்பவர்கள் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். முடியாத காரியம், மற்ற ராசினால் முடியாத காரியம் இருக்குது பார்த்திங்களா, மற்ற விஷயங்கள்னால தடங்களான காரியங்களை நீங்கள் எடுத்து பண்ணிவிடுவேன். உங்கள்கிட்ட அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. முந்தையெல்லாம் பேலன்ஸ் பண்ண முடியாமல் இருப்பீங்க, ஃபேமிலியும் பிஸ்னஸ் ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்ண முடியும். இப்போ அப்படி இல்லை, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மைண்டும் கெப்பாசிட்டியும் உங்கள்கிட்ட நிறையா இருந்துருக்கு. செல்ஃபோன் தண்ணியில் விழுகிறது, ரொம்ப உங்களோட காஸ்ட்லியான பொருட்களை டப்புன்னு இழக்கிறது, இந்த மாதிரி விஷயம் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். கடகராசி என்பவர்கள் காஸ்ட்லியான பொருட்களை கையில் வச்சுக்காதீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை மேலும் 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 உயர்த்தும் அற்புத வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு ரொம்ப நன்னா இருக்குது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், லாப பிரயாணமாகும். மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள். என்னென்ன சார் மாறும்? வேலைவாய்ப்பு, அதே மாதிரி வாடகைக்கு வராதவ வாடகைக்கு வரும், வீடு வாடகைக்கு மாற்றணும்னு நினைக்கிறேன் சார், தொழில் ஸ்தானத்தை மாற்றணும்னு நினைக்கிறேன், வாஸ்து ரீதி ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், மாற்றணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மாற்றணும்னு சொன்ன அத்தனை விஷயங்களும் மாறத்துக்குண்டான ஒரு நாளாக இருந்தது. சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. நிறைய முயற்சிகள் அற்புதமான பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். டெலிகாம், ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க நல்லா இருக்குது. சில விஷயங்கள்லாம் நம்ம வெளியில் சொல்லவும் முடியல, முழுங்கவும் முடியலன்னு மனசில் போட்டுன்னு இருந்துட்டுருப்பேன். யார்கிட்ட போய் சொல்கிறது இது? அதாவது நம்மளே நம்மளை பற்றி குறை சொல்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டுருக்கோம். பெரிய கம்பெனியில் ஒரு மிகப்பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவா சில விஷயத்தை மாற்றம் பண்ணணும்னு நினச்சி தலைகிலாம் நிற்பாக முடியாமல் இருந்துட்டுருக்கோம். ஆனால் இன்றைக்கி அந்த காரியம் நடக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு ரொம்ப நல்ல நாள். சில விஷயங்கள்லாம் நம்ம போராடி ஜெயிக்க வேண்டியிருக்கு. பட் ஜெயித்தோம்னா அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் நமக்கு தானே வர்றது, அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ எல்லா தொழிலையும் எல்லா வேலைகள்லையும் கஷ்டம் இருக்க தான் செய்யும். எதுலேயுமே ஈஸி கிடையாது. எனக்கு இந்த மாதிரி டஃப்பாக என்னுடைய ஜாதகமோ இப்படி இருக்குது, அதனால் நான் மூவ் பண்ணி தான் ஆகணும்னு எல்லா விஷயத்தையும். ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கிறவா கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
ஏன்னா இதில் யாரையாவது பேச விட்டு அவங்க வந்து உங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து பேசி உங்களுடைய விஷயங்களில் அவங்க வந்து இது பண்ணின்னு இருப்பா. அதாவது குளிர் காய்வான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வெளியில் போய் நான் தான் அந்த ப்ராப்ளமெல்லாம் சால்வ் பண்ணேன்னு சொல்லுவாள். ஸோ நெவர் எவர் கிவ் அ சான்ஸ் ஃபார் தட். அதுக்கு வந்து சான்ஸே கொடுக்கக்கூடாது. கன்னிராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் கிரக நிலைகள் பார்த்தா வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, பணம் சேர்க்கறது, யாருக்கேன கடன் கொடுக்குறது, இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். இன்றைய தினம் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களே, நல்லது நடக்கும். சில விஷயங்களில் பார்த்து பார்த்து நகரக்கூடிய அற்புதமான பெரிய நபர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. ஒரு நல்ல மனிதருடைய நட்பு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில பிரச்சனைகளை அதை பேசி தீர்த்தாலும் சரி வராது. அதை பெரும் முயற்சி எடுக்கணும் சார். அது மற்றவங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுறதில்ல இருந்தால் நான் வந்து சூப்பராக சக்ஸஸ் பண்ணுவேன். பூர்வீக சொத்தில் அல்லது ஒரு 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 சம்பந்தமான பிரச்சனைகளை டீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த மாதிரி ப்ராப்ளங்களில் இவங்க மாற்றவே முடியாதாட்டிருக்கு. என் ஃபேமிலி ப்ராப்ளத்தில் கூட இப்படி இருந்துட்டுருக்கும். நாம தான் நம்மளை சரி பண்ணிக்கணும், இதெல்லாம் கண்டுக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவேன். அதாவது மெச்சூர்டாவில் ஒரு சப்ஜெக்டில் மெச்சூர்டாவில் இது தெரிஞ்சு போச்சு, இது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னு மெச்சூர்டாவில். சில பேர் இந்த அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் எனக்கு தெரிஞ்சு சாதகமான பலன்கள் உண்டு. இந்த உடம்பு முடியாத இருக்கிறவா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். நிறைய அலைச்சல்கள் இருக்கும். சில பேர் வரேன்னு வராமல் இருப்பா. இந்த லேட்டாக வந்தாலே பிடிக்காது. யூ ஷுட் பி ஆன் த டைம். டயத்தை நீ கரெக்டாக சொல்லணும். டயத்தை நீ வந்து சரி டயத்தை ஃபாலோ பண்ணணும்னு ரொம்ப இதாக இருப்பீங்க. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் காளி வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நிறைய பலன்கள் கூடி வரும். அதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு டைம் நல்லா இருந்ததுன்னு எல்லாமே கூடி வந்துடுறது. டைம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தான் தலையில் என்ன நடக்கிறதுல அதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி டைம் வந்து நல்லா இருக்குது. பட் நம்ம அதுக்குன்னு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரெடி பண்ணிக்கணும் இல்லையா? ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வரும், அதை சில பேருக்கு காப்பாற்ற தெரியாது. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய ஜாதகத்தை நம்மளால் நேரில் பார்க்க முடியுது. ஸோ இப்போ டைம் நல்லா இருக்கா, நாள் நல்லா இருக்கா, பிரமாதமாக இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். நீங்கள் அதை கிராப் பண்ணிக்கணும். நீங்கள் மேக்னெட் மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட அந்த இது வந்து ஒட்டிக்கணும்னு சொல்லுவாங்க, இரும்பு. அந்த மாதிரி நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா 100% நல்ல பலன்கள் கூடி வரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். நல்லோர்களது நட்பு உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். விடாத உழைப்பு நல்ல முன்னேற்றத்தை தரும். சில பேர் உங்களுக்கு உதவி செய்வா, சில பேர் உபத்திரமம் பண்ணுவா. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிடுங்க. நிறையா நல்ல முயற்சிகள் அற்புதமான பலன்களை தரக்கூடிய அற்புதமான நாள். சில நண்பர்கள் சில விஷயங்களை எடுத்து சொல்லும் பொழுது அப்படியே அழுத்தம் கொடுப்பா. அதெல்லாம் பெருசாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அதாவது முடியாத காரியத்தை எடுத்து பண்ணாதீங்க, நேர்மையாக இருங்க. எப்போவுமே நீங்கள் அதை கடைப்பிடிப்பீங்க, உங்களுக்கு அது பிடிச்சது, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் உமா மகேஸ்வர வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு சில பேருக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது காலையிலேருந்து மத்தியானம் 1 மணி 8 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. நினச்சது நடக்கும், நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, தொழில் ரீதியான பேச்சுவார்த்தைகள், அதாவது கடன் சம்பந்தமான விஷயங்களை பேசுகிறது, நீங்கள் நினச்சதெல்லாம் வேலையாட்களை எடுக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. பிளானட்ரி பொசிஷன் உங்களுக்கு பயங்கர பாசிட்டிவாக இருக்குது, பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. அதை அப்படியே டேக் ஓவர் பண்ணி கொண்டு போயிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எந்த விதமான பாதகமும் இருக்காது. வெரி குட். பட் ஆஃப்டர், அதாவது மத்தியானத்து 1 மணி 8 நிமிஷத்துக்கு மேலே சில விரயங்கள் இருக்கிற மாதிரி ஒரு தோணல் மனசில் இருக்கும். பட் ரியல் கிடையாது. யார்ட்டி பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பட் ஆல்மோஸ்ட் 60 to 70% உங்களுக்கு நல்லா இருக்குது. அதனால் பயப்பட வேண்டியதில்லை. யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்ட்டு ஒரு பயம் இருக்கும். இவங்ககிட்ட இது சொன்னால் அது அப்படியே போய் சொல்லிவிடுவா. அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைய தினம் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு அற்புதமான பலன்களை கொடுக்கும் வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு விரயங்கள் உண்டுங்க. அதாவது விரயங்கள் அப்படின்னு சொன்னால் அனாவசியமான விரயம்னு சொல்லுவா இல்லையா? நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் நான் போட்டது இது கிடையாது, ஏதோ வருது நல்லாது அப்படின்னு சொல்கிறவா இருப்பா. அதே மாதிரி நான் எதிர்பார்த்து இது கிடையாது, வேறு ஏதோ வந்து இப்படி சொல்கிறவா இருந்துட்டுருப்பா. அந்த மாதிரி
ஏதேனும் ஒரு விரயம், ஒரே பொருள் 2 தடவை வாங்குவேன், அட இல்லைன்னு நினச்ச பாரு இது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து இன்றைய தினத்தில் இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெற்றி பிரயாணமாக மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போதும். உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க. சில நல்லோர்களது நட்பு உங்களுக்கு மன திருப்தியை தரும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. சில நண்பர்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் மன ஆறுதலாக பேசுவாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா மாரராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு. கும்பராசிக்கு இன்றைக்கி நாள் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. இந்த நாளில் வந்து முடியாத காரியம் எந்த நாளும் முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்றைய தினம் வந்து இருந்துகிட்ருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. பண விவகாரங்கள் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்த போது மற்ற எல்லாமே நல்லா இருக்குது. சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்ல முடியாமல் இருந்துட்டுருப்பேன், கெட்டதுன்னு நமக்கு தெரியும். அதாவது இது வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் சைடு, அதை உடனே நிறுத்தணும். கெட்டதுங்கிறத அப்படியே நிறுத்திக்கிறது நல்லது. சில பேர் இந்த ஆன்லைன் கேம் எல்லாம் விளையாண்டுருப்பா, அதே மாதிரி நிறைய அதிர்ஷ்டத்தை நம்பி செலவு பண்ணுறவா இருப்பா, சூதாட்டத்தை நம்பி செலவு பண்ணுறப்பா இருப்பா. எதெல்லாம் கெட்டதுன்னு தெரிஞ்சதோ விட்டுடணும். அப்படி விட்டுவிட்டேன்னா அற்புதமான பலன்கள் இருக்குது. குழந்தைகள் மூலமாக பெரியவர்களுக்கும், பெரியவர்கள் மூலம் குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள். கும்பராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீன ராசி நண்பர்களுக்கு, மீனத்துக்கு இன்றைக்கி குரு சாதகமாக இருக்குது, கிரகநிலைகள் சாதகமாக இருக்குது, பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும், பேசாதவர்கள் பேசுவார்கள். சில பேர் வாளுக்குன்னு ஹெட் வெயிட் ஜாஸ்தின்னு சொல்லுவாள், இவங்கெல்லாம் வரட்டும், ஒரு நாள் வருவதானே போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட வீழ்ச்சிகளை கூட எதிர்பார்ப்பா. கவலையே படாதீங்க, கடவுள் இருக்கார், நம்ம எந்த ஹெட் வெயிட்டும் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் மனசில் கொண்டு வந்து நீங்கள் பாட்டு உங்களுடைய கடமைகளை செய்யுங்க, நல்ல பலன்கள் கூடி வரும். நல்ல காலம் நல்ல உயர்த்தும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. அதே மாதிரி பிடித்தமான வாளை சந்திப்பீங்க. உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைய தினத்தில் அமோகமான பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் கூட கிடைக்க வேண்டியது. வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது எனக்கு வந்து பணம்லாம் வந்துட்டுருக்கு சார், ஆனால் என்னால் சேர்த்த முடியல. நீங்கள் வந்து நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், எனக்கு என் முன்னாடி என்னெல்லாம் கிண்டல் கேலி பண்ணுறா, அவள் முன்னாடி ஜெயித்து காமிக்கணும் சார், இதுக்கு ஒரு வழிபாடு சொல்லுங்கள் சார்னா குபேர வழிபாடு தான். இந்த குபேர வழிபாடு 3 நட்சத்திரத்தில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். பரணி, பூரம், பூராடம், இந்த 3 நட்சத்திரத்தில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி மத்தியானம் 1 மணி 8 நிமிஷம் வரைக்கும் இருக்குது பூராடம். இந்த குபேர வழிபாடுக்கு உகந்த தினம். அதேமாதிரி வெள்ளிக்கிழமை உகந்த தினம், ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை உகந்த தினம். வெள்ளி அதாவது சுக்கிரனுடைய ஹோரை இருக்குது பார்த்திங்களா, அந்த ஹோரை அப்போ குபேர வழிபாடு பண்ணுறது ரொம்ப உகந்த தினம். சார் இதெல்லாம் விட ரொம்ப எஃபெக்டிவாக ரொம்ப ஸ்பீடாக பலன் கொடுக்கணும். டெய்லி சாயந்தரம் ஈவினிங் டைம் 6 to 8 குபேர வழிபாடு ஒரு நாள் தவறாத ஒரு 108 days பண்ணிட்டோம்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு 9 நாள் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் எப்படி சார் பண்ணுறது. குபேரருடைய படம் இருந்ததுன்னா வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி வாங்கி வச்சுவிட்டு 108 காசை ரெடி பண்ணிக்கோங்க. விளக்கேற்றி அது நெய் தீபமாக ஏற்றிக்கணும். டெய்லி பஞ்சாமிர்த நைவேத்தியம், அதாவது ஒரு 4 பழத்தை போட்டு அதில் கரும்பு சர்க்கரையை போட்டு நெய் விட்டு தேன் விட்டு கொஞ்சம் திராட்சை முந்திரியாக காப்பட்டால் பஞ்சாமிர்தம். அப்படி பஞ்சாமிர்தத்தை வச்சுட்டு குபேரருடைய அஷ்டோத்திரம்னு சொல்லுவாங்க, 108 நாமங்கள், இதை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஒவ்வொன்றா படிக்கணும். அப்படியே ஒரு காசை வச்சு அர்ச்சனை, ஒவ்வொன்றா படித்து ஒரு காசை வச்சு அர்ச்சனை 108 times நீங்கள் இது பண்ணலன்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரும். அற்புதமான பலன்கள் உண்டு. முடித்ததுக்கப்புறம் அந்த பஞ்சாமிர்தத்தை நைவேத்தியம் பண்ணி நீங்கள் குழந்தைகள் சாப்பிட்லாம். ஸோ இதை தொடர்ந்து பண்ணி பாருங்கள், மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்கும், உங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ்.